புதுசாக வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்க பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அங்கே இருக்க ஒரு ஏரியில் குளிக்க போயிருக்கான். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே பெரிய பேய் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பேய் வெறும் சாதாரண பேய் சொல்ல முடியாது. ஏன்னா அது பல வருஷமாக பழங்காலமாக அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஊர்லேயே இருக்க பெரிய பேய்னா அந்த ஏரிக்குள்ளே இருக்க பேய் தான். அந்த ஏரிக்குள்ளே இருக்க பேயை இவன் டிஸ்டர்ப் பண்ணிடுவான். அப்புறம் அந்த பேய் இவனோட பாடிக்குள்ளே பூந்துடும். அப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். அப்புறம் எப்படியாவது அந்த பையனை இந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றணும், அந்த ஆத்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி போராடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே பிரிக்க பார்க்கும். எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சிடும். எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த காட்டுக்குள்ளேயுமே எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வேட்டையாடணும் பார்க்கும். ஆனால் ஃபேமிலி எல்லாருமே ஒருத்தரையும் காப்பாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு எப்படி அந்த பேய் எதிர்க்கிறாங்களோ அதான் அந்த படமாகவே இருக்குது. அதனால தான் அந்த படத்தோட பேர் க்ளோட்டுன்னு வச்சுருக்காங்க. இது காட்டுக்குள்ளே பயங்கர இருட்டில் இந்த படத்தை ஷூட்டிங் எடுத்தனால நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்கும். இது ஒரு நைட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயந்துடுவீங்க. ஏன்னா அது ஃபுல்லாமே ஜூமில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க.